நேரம் வேற நெருங்கிட்டு இருக்குமா, பொண்ணு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதான்டி எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பொண்ணை அழிச்சிட்டு வாங்க, நேரமாகுது. இங்கதான் எங்கே வச்சிருப்பா, வா தேடி பார்க்கலாம். வா இருந்தா வா. ஓ, கல்யாண பொண்ணு தேடுறீங்களா? தேடுங்க தேடுங்க, நல்லா தேடுங்க. அந்த அம்மா தான் ஆட்டோல ஏறி போயிருக்காங்க. இவெல்லாம் நல்லா இருக்கலாமா? ஐயோ, என்னத்த பண்றீங்க? சத்தியமா சொல்றேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீயும் அந்த குடும்பமும் நாசமா போயிடுவீங்கடி, நாசமா போயிடுவீங்க, நாசமா போயிடுவீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க இப்ப புரிஞ்சுக்க போறது இல்ல. உடம்ப பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். நில்லுடி. அத்தை, நீங்க என்ன பண்றீங்க? நீ மணமேடைக்கு போனாதானே கல்யாணம் நடக்கும். நான் உன்னை விட மாட்டேன். இந்த பாரு, நீ மண்டபத்துக்கு போக முடியாது. அத்தை அத்தை, பழைய விடுங்க அத்தை. நான் தான் சொல்றேன், நீ போக முடியாதுன்னு. உன்னை விட மாட்டேன். என் உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். ஐயோ அத்தை, தள்ளுங்க அத்தை. விடுறி, தள்ளுங்க. சொன்னா கேளுடி. சொல்றேன்ல. பாருடி, கதவை தாண்டி போனேன், நான் இப்படியே கழுத்து அறுத்துக்கிட்டு செத்துற வேண்டி. என்னத்த பண்றீங்க? அத்தை, கத்திய கீழே போடுங்க அத்தை. நான் செத்த உனக்கு என்னடி? ஆ? நீ போய் பாரு, நான் அப்படியே அறுத்துக்கிட்டு செத்துருவேன். அத்தை, என் பையன் போன இடத்துக்கு நானும் போயிடுவேன். ஏய், தொடாத தொடாத, அப்புறம் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுல்ல. நான் போய் சேர்ந்துட்டா. அத்தை, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அத்தை. அத்தை அத்தை, கத்திய கீழே போடுங்க. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. நான் சொன்ன மாதிரி செஞ்சிடுவேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அப்படி நடக்கணும்னா என் சாவு மேல நடக்கட்டும்டி. அத்தை அத்தை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை. அறுத்து பெண்டி கிட்ட வராத. ஓடி ஓடி பின்னாடி. அத்தை அத்தை, ப்ளீஸ் அத்தை, கத்திய கீழே போடுங்க அத்தை. இல்ல அத்தை, தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க அத்தை. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. மண்டபத்துல இப்ப எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க அத்தை. தேடுவாங்களா? போ போ, போய் பாரு. இன்னொரு அடி முன்ன வச்ச என் ரத்தத்துல குளிச்சிட்டு தான் இங்க இருந்து போவ. போ.
ஷோ ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறா. அக்கா எங்கேயுமே இல்லக்கா. என்னாச்சுடி? மண்டபம் ஃபுல்லா தேடிட்டேம்மா, காணோம்மா. போன் பண்ணி பாரு, எங்க இருக்கான்னு கேளு. அம்மா, அவளுக்கு தாம்மா ஃபோன் பண்றேன், எடுக்க மாட்றாமா. ஷோ கடவுளே, ஷோ என்னடி இது புது குழப்பமா இருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அவ அப்படி எங்க தான் போனா? பிருந்தா உன்கிட்ட ஏதாவது சொன்னாலாடி? கடவுளே. இல்லக்கா, என்கிட்ட எதுவும் சொல்லல. ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லிடலாமா? என்னடி அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? அதுக்கு இல்லம்மா, அவர்கிட்ட சொன்ன அட்லீஸ்ட் அவராவது ஏதாவது சமாளிப்பார்ல. ஷோ என்னமா பண்றது? பயமா இருக்குடி. அம்மா, நான் போய் சொல்றேம்மா. வீரா வீரா, இல்லம்மா, நமக்கு டைம் இல்லம்மா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. அவர்கிட்டயாவது நம்ம விஷயத்தை சொல்லிடலாம்ல. வா, யோசிக்காதம்மா, வா. கேளுமா. என்னாச்சு? கல்யாண பொண்ணு எங்க? இல்ல, கண்மணி கண்மணி பக்கத்துல போயிருக்கா, வந்துருவா. பக்கத்துலயா? ஏமா கல்யாணத்தை இங்க வச்சுட்டு பக்கத்துல என்ன வேலை? அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம. என்ன விளையாடுறீங்களா? ஊரை கூட்டி பந்தல போட்டு பகமான மாதிரி மூஞ்ச பாவமா வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ? என்ன ஏன்னா கேக்குற திரும்ப திரும்ப? அவங்க கிட்ட பொண்ணு எங்கன்னு கண்மணி காணோம் சார். காணம்மா? பொண்ணு ஓடி போச்சாம்பா, பொண்ணு ஓடி போச்சான். கொடுமைய பாத்தியா? இம்மாம் பெரிய சம்பந்தத்தையே வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கா. அவ கேரக்டர் சரியில்லக்கா. ஏற்கனவே அந்த பையன் கூட சுத்திக்கிட்டு அப்படி இப்படி இருந்தான்னு ஒரு பேச்சு இருக்கு. ஓ அப்படியா? கேட்டியா? நல்லவ நல்லவன்னு தலையை தூக்கி வச்சு ஆடினியே உன் மருமக, அவளை பத்தி தான் பேசுறாங்க. என்ன எதுக்கு நான் முறைக்கிற? நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேனே, இந்த சம்பந்தமே நமக்கு வேணாம். அந்த பொண்ணு இன்னும் அவனத்தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சம்பந்தம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்னா நீ கேட்டியா? கேட்கலையே. கொஞ்சம் கூட நான் சொன்ன வார்த்தையை காது கொடுத்து கேட்காம அவசரப்பட்டு மண்டபம் வரைக்கும் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க. இப்ப கல்யாணம் நின்னு போச்சுன்னா யாருக்கு அசிங்கம்? நமக்கா இல்ல அவங்களுக்கா? அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பழக்கப்பட்டது தானே. அவங்க குடும்பத்துக்கு என்ன மரியாதை இருக்கா இல்ல பேரு புகழ்தான் இருக்கா? ஆனா 4 பேரும் நம்மளதான் தப்பா பேசுவாங்க. ராமச்சந்திரன் வீரா அப்பா சொந்த பந்தத்தை எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெளியில போய் சம்பந்தம் பண்ண பார்த்தா, அதனாலதான் இன்னைக்கு இப்படி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறான்னு பேசுவாங்கல்ல. வள்ளி, உண்மையை சொல்லு, நீ ஏதாவது பண்ணியா? நல்லா கேட்டியே சுருக்குன்னு. இத்தனை நாளும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கேயே கிடக்குறேன் பாரு. நீ இதுவும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. ஏன்னா முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, பொண்ண காணோம்.
நம்ம புள்ள கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு நான் இங்க கதறி வீரா, உன் phone துடிச்சிட்டு attend இருக்கேன். நீ என்னடான்னா உன் மருமகளை நானே கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்ச மாதிரி ஏன் மேலேயே பழிய போட பாக்குற? இங்க பாருண்ணா, 1000 இருந்தாலும் நீ என் கூட பிறந்த அண்ணன். என் உயிரை கொடுத்தாவது உன் மானத்தை காப்பாத்தணும் தான் நான் நினைப்பேன். நான் எதுக்கு இதெல்லாம் செய்ய போறேன்? அப்போ கண்மணி எங்க தான் போனா? என்ன கேட்டீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கேளு எங்க போனான்னு. எங்கடி போனா? ஃபோன் வந்துச்சு, டவர் கிடைக்கலன்னு சொல்லி அதான் அக்கா வெளியே போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. கேட்டியா? இதுல ஏன் ஐடியா ஒண்ணும் இல்ல. எங்க இருந்தோ போன் வந்துதான், அதுக்கப்புறம் கிளம்பி போனாங்களாமா. என்னன்னா இதெல்லாம்? அவங்க சொல்ற கதை கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கு? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கும்போது கல்யாண பொண்ணு போன் வந்ததுன்னு யார்கிட்டயும் சொல்லாம வெளியே கிளம்பி போனா என்ன அர்த்தம்? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இது ஒண்ணும் அவ தனியா செய்யற மாதிரி தெரியல, எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதி செய்யற மாதிரி தான் தெரியுது. யாருக்கு தெரியும்? அவ அந்த பையனுக்காக நம்ம குடும்பத்தை இப்படி பழி வாங்குறதுக்காக பண்றாளோ என்னவோ. வள்ளி, நான் என்கிட்ட எதுக்கு நான் கோவப்படுறேன்? வந்திருக்கிறவங்க எல்லாம் என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு காது கொடுத்து கொஞ்சம் கேளு. இப்ப ராகவன் யார் கழுத்துல தாலி கட்டுவான்? எவ்வளவு சொல்லியும் கேட்காம இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு. கண்மணி அப்படி எல்லாம் செய்ய மாட்டா. அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. தப்பா பேசுறனா? எறும்பு தேய்துன்னு யானை கவலைப்பட்டுச்சான். நான் ஏமா உங்களை தப்பா பேச போறேன்? இனிமே இந்த ஊர் தான் எங்களை தப்பா பேச போகுது. எங்களை கொண்டு வந்து நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு என்னமா பேசுற? அவமானப்பட்டு நிக்கிறது நாங்க, முக்காடு போட்டுக்கிறது நீங்களா? என்னமோ நாங்க தப்பு பண்ண மாதிரி நீங்க சலிச்சுக்கிறீங்க. இங்க பாருமா, ஓடி போனது உன் அக்கா, அத ஞாபகத்துல வச்சுட்டு பேச வந்துட்டான். உன்னைய ஒரு ஆளா மதிச்சு உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண வந்தாரு பாரு என் அண்ணன், அவருக்கு நல்ல மரியாதை தேடி கொடுத்துட்டீங்க. இதுல உங்களுக்கு ரோஷம், வீராப்பு, கோபம் வேற பொத்துக்கிட்டு வருது. மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து நானும் உன் அக்காவை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஓடலாமா வேணாமா, ஓடலாமா வேணாமான்னு குழப்பத்திலேயே தான் சுத்திக்கிட்டு இருந்தா. அசந்த நேரமா பார்த்து கம்பியை நின்றுட்டா போல இருக்கு. நமக்கு என்ன தெரியும் இந்த குழப்பம் எல்லாம்? சரி, குடும்பமும் குழப்பமா சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, இவ்ளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்துறீங்களே, கொஞ்சமாவது எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி மொத்தமா சேர்ந்து ஓட விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. சார், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா கண்மணி நிச்சயமா ஓடி போக மாட்டா. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அவ ஓடி போற ஆள் கிடையாது சார். எனக்கு உங்க குடும்பத்து மேல நம்பிக்கை இருக்குமா? கண்மணி அந்த மாதிரி எல்லாம் செய்யற பொண்ணு இல்லதான். ஆனா எப்பா சார், எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு வெளியில போய் பாருங்கப்பா. சரிங்க சார். பக்கத்துல எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருந்தா செக் பண்ணுங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கண்மணி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்க சார், சரியா? அப்படியே பண்றோம். போய் தேடுங்க, போங்க. ஏய் வாங்கப்பா. வள்ளி, அவங்க பேசுனாங்க இவங்க பேசுனாங்கன்னு அனாவசியமா பேசிட்டு இருக்காத. எனக்கு என்ன வேண்டுதல்? ஓடி போன பொண்ணை புடிச்சு கொண்டு வந்து தாலியை கட்டுங்க. நான் ஏன் பேச போறேன்? எல்லாரும் போய் அப்படியே உட்காருங்க. போங்க 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 போங்க. ராகவா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. சரிப்பா. கண்மணி இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. வந்துருவாப்பா. ஏய், உண்மையை சொல்லு. உங்க அக்காக்கு நிஜமாவே இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? இல்ல ராகவனை பிடிக்கலன்னு போயிட்டாங்களா? இந்த பாரு, பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இப்ப பாரு, மண்டபம் வரைக்கும் வந்து எல்லாருக்கும் அசிங்கமா போச்சு. உனக்கும் அத்தைக்கும் நல்லதாவே யோசிக்க தெரியாதா? என் அக்கா ஓடி போறதா இருந்தா எதுக்கு நான் இவ்ளோ கடன் வாங்கி இவ்ளோ ஆடம்பரமா செஞ்சிருக்கணும்? எங்க எல்லாருக்கும் செலவு வைக்காம அவ ஃபர்ஸ்டே ஓடி போயிருக்க மாட்டாளா?
சும்மா என்ன ஏதுனே தெரியாம இவனும் இவங்க அத்தையும் பேசுவாங்க. இல்ல அவங்க இங்க பாரு, கண்மணி முழு மனசோட தான் உங்க அண்ணனை கட்டிக்க சம்மதிச்சா. அதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கும்போது பொண்ணை காணா வேற என்ன நினைக்கிறது? இங்க பாரு, 1000 காரணம் இருக்கலாம், ஆனா நீங்க நினைக்கிற காரணம் கிடையாது. எங்க சூழ்நிலை பத்தி யாராவது யோசிக்கிறீங்களா? உங்க அத்தையும் உங்க சொந்தக்காரங்களும் தாம் தும்னு குதிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பாத்தியா? என் அம்மாவும் தங்கச்சியும் எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியல. எங்க போயிருப்பா? நீ போ. ஏய், நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறக்காண்டியெல்லாம் சொல்லலை. நீ அத்தை புரிஞ்சுக்கோ. தபர், நான் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். இந்த கல்யாணம் நடக்கும், அவள் தான். நீ தைரியமா இரு. ஆமா, கடைசி அண்ணி எங்க இருந்தாங்க? போன் பேசிட்டு தான் இருந்தான்னு சொன்னா. ரூம்ல டவர் கிடைக்கலன்னு அப்படியே போன் பேசிட்டே வெளியே வந்தான்னு பிருந்தா சொல்லிட்டு இருந்தா. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? தெரியாது பிருந்தா. தெரியல. அதுக்கப்புறம் யாரும் அவங்கள பார்க்கலையா? நான் சமையல் வேலையை பார்க்க பின்னாடி போயிட்டேன். அம்மா சொந்தக்காரங்களை பார்க்க போயிட்டாங்க. பிருந்தாவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டா. ரூம்ல யாருமே இல்ல. அவங்களுக்கு போன் வச்சு பாத்தியா? நிறைய தடவை போன் பண்ணிக்கிட்டே இருக்கானா, போன் எடுக்க மாட்டா. போன் எடுக்க மாட்டேன்றாங்களா? போன் பேசிட்டு போயிருக்காங்க. பேசினது யாருன்னு தெரியல. அக்கா, என்னக்கா சொல்றான் அவன்? கண்மணி காணுங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒண்ணுல அக்கா கிடைச்சிருவா, அழாத. இது யாரோட போனா இருக்கும்? வீரான்னு அவள்கிட்ட இருந்து இவ்வளோ மிஸ்டு கால் வந்திருக்கு. அப்போ இது அண்ணியோட ஃபோனாக தான் இருக்கும். ஃபோன் இங்கே இருக்கு, ஆனால் ஃபோன் பேசிட்டு வெளியே போனதா சொன்னாலே. எப்படி? ஒரு லேண்ட்லைன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. யாராக இருக்கும்? ஹலோ, சொல்லுங்க. இது எந்த இடங்க? எங்கிருந்து பேசுறீங்க? ஜெயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் பேசுறேன். நீங்க யாரு? ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ். சொன்ன கேளுங்க அத்தை. எதுவும் பேசாத. பேசினா அறுத்து வேண்டி. கதவு திறங்கம்மா. என்ன பண்றீங்க? கதவு திறங்கம்மா. கதவு திறங்கம்மா. என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவு திறங்க. மா, கதவு திறங்க. கதவு திறங்கம்மா. கதவு திறங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை கதவை தரங்க அத்தை, ப்ளீஸ் கதவை தரங்க. ஏய், அறுத்து வேண்டி. பேசாம இரு. கதவு திறங்கம்மா. பேஷண்ட் அட்டெண்டர் பேசிட்டு இருக்காங்க டாக்டர், ஆனா கதவு திறக்க மாட்டாங்க. என்னன்னு தெரியல டாக்டர். கதவு திறங்கம்மா. சொல்றேன்ல, கதவை திறங்க. அத்தை எல்லாரும் வந்துட்டாங்க அத்தை,
பிரச்சனை பெருசாயிட போகுது அத்தை. போய் கதவை திறங்க அத்தை. இந்த பாரு, கதவை திறக்க ஏதாவது முயற்சி பண்ண கழுத்தை அறுத்துக்க வேண்டி. அத்தை, கத்திய கீழே போடுங்க அத்தை. டாக்டர் வந்திருக்காரு அத்தை, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் அத்தை. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும் அத்தை. நீ இங்கிருந்து நகர கூடாது. நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். தயவு செஞ்சு கதவை திறங்க. டாக்டர் வந்திருக்காங்க பாருங்கம்மா. சார் என்னாச்சு? பேஷண்ட்டும் அட்டெண்டரும் உள்ள இருந்துட்டு கதவை திறக்க மாட்டாங்க சார். கொஞ்சம் நவருங்களேன். அண்ணி சிஸ்டர் கொஞ்சம் நவருங்க. ஓகே சார்.